நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை திட்டங்கள் மற்றும் சட்டப்பேரவை அறிவிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளோடு விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விரிவாக பேசப்பட இருக்கு? இந்த கூட்டம் தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையிலே பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநில கல்விக் கொள்கையை எவ்வாறு செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது, மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே புதிய பாட புத்தகங்களை தயார் செய்வது ஆகியவற்றை தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்புகள் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதா, இன்னும் செயல்பாட்டிற்கு வராதவை எவை, நிலுவையில் இருப்பவை எவை, என்ன காரணத்தினால் அவை இன்னும் முழுமையாக செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது போன்ற விவரங்களை அமைச்சர் அதிகாரிகளிடம் துறை வாரியாக கேட்டறிந்து வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திலே தொடக்க கல்வி இயக்குனர், அதே போல பள்ளி கல்வி இயக்குனர், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளினுடைய இயக்குனர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உள்ளிட்ட பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய நிறை குறைகள், செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகியவற்றை எல்லாம் அமைச்சரிடம் எடுத்துரைத்து விவாதித்து வருகிறார்கள். இந்த கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் என்றும், இந்த கூட்டத்திற்கு பிறகு அந்த புதிய பாடத்திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது, குறிப்பாக மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்த ஒரு விரிவான விளக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.